வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த ஹெர்பல் ரெமெடி தான். அதாவது பிரண்டையும் முடக்கத்தானும் வைத்து ஒரு மூலிகை எண்ணெய் தயார் செய்ய போகிறோம். அந்த பிரண்டை முடக்கத்தான் கூட வேறு என்ன பொருளெல்லாம் சேர்த்தால் ஒரு சிறந்த வலி நிவாரணி எண்ணெய் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க முழுசாக பாருங்கள். நீங்கள் வீட்டிலேயே இது போல் செய்து வச்சு தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் மூலமாக இது போல் நாம் செய்கிற சில வகை இட்லி பொடிகள், சூப்பு மிக்ஸ், அதாவது ஆவாரம்பூ சூப் மிக்ஸ், அதே மாதிரி சுண்டைக்காய் சூப் மிக்ஸ், மேலும் பிரண்டை, நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, இது சுண்டைக்காய், இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய இட்லி பொடிகள், குறிப்பாக முதியவர்கள் சாப்பிடுகிற மாதிரி சில பொருட்கள் அதிகமாக செய்து தரோம். இதை வீடியோ பார்த்து செய்ய முடியாத முதியவர்கள் இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை பதிவு செய்யலாம். அந்தந்த மாதம் என்ன பொருள் ஆர்டர் எடுக்கிறேனோ அதன்படி செய்து கொடுக்குறேன். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், பிரண்டை எடுத்துருக்கிறேன். பிரண்டை எப்போவுமே நல்லா கொஞ்சம் கொழுந்தாவே எடுத்துக்கோங்க. எண்ணெய்க்கு ரொம்ப கொழுந்தாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் அடுத்த பகுதி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிரண்டையை கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு தான் சுத்தம் பண்ணணும். அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற நார் எடுத்துடுறது ரொம்ப முக்கியம். நாம் என்ன தானே காய்ச்ச போகிறோம் அப்படின்றதுக்காக நார் எடுக்காமல் விடக்கூடாது. பிரண்டையை எப்போவுமே முன்னாடியே அலசிடுங்க. நல்லா அலசிட்டு அது நீர் இல்லாமல் கொஞ்சம் உணர போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஒரு சட்னிக்கு செய்வோமோ, சமையலுக்கு செய்வோமோ, அதே மாதிரி பிரண்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முடக்கத்தான் இங்கே பாருங்கள், 2 பண்டில் இங்கே இந்த மாதிரி தான் பண்டில் மாதிரி கட்டி விற்கிறாங்க. ஏன்னா இது கட்டு மாதிரி கட்ட முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டுறாங்க. வீட்டில் தோட்டம் வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா வேலி ஓரத்தில் செடிகள் வச்சுருக்கிறவங்க அதிகமாக இந்த முடக்கத்தானை உங்களுடைய வீடுகள்லேயே பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வரக்கூடிய ஒரு கீரை தான். அது மூலிகைன்னு தான் அங்கே சொல்லணும். மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தான் இதுக்கு முடக்கு அற்றான் அப்படின்றாங்க. இதோடைய காய்கள் பாருங்கள் எப்படி பலூன் மாதிரி இருக்குது. அதனால தான் ஆங்கிலத்தில் இதுக்கு பலூன் வைன், அது மாதிரி பலூன் மாதிரி இருக்கிற கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பூக்கள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் இருக்குது. இலையும் பாருங்கள் 3 இருக்குது. ஏன் இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டாண்ட இந்த கொடியை இனிமேல் பார்த்தீங்கன்னா அதை கிள்ளி எறியாமல், அதை களைன்னு நினச்சி பிடுங்கி போடாமல் பயன்படுத்த பாருங்கள். இது உணவில் பல வகையில் சேர்க்கலாம். மேலும் அதையும் இலையை மட்டும் எடுத்து அலசி தண்ணியே இல்லாமல் உணர போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 1 கப்பு பிரண்டை எடுத்துருக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, இதெல்லாம் அப்படியே ஒரு கிளை உடச்சி அப்படியே அலசிட்டு தண்ணி உணர்ந்ததும் அதை உருவி வச்சுருக்கிறேன். அதே போல் முடக்கத்தான் கீரை நல்லா அழுத்தி பிடிச்சி 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே ரொம்ப சுத்தமாக அலசிட்டு தாங்க நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோம், இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதே போல் நம்ம சமையலுக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இதை சுத்தப்படுத்தி தான் எடுக்கணும். நம்ம உடம்புக்கு தானே தேய்க்க போகிறோம்லாம் பண்ணிடக்கூடாது. எங்கேயாவது சில அலர்ஜி வரும். இப்போ முடக்கத்தான் பாருங்கள், நம்ம அளந்து எடுத்ததில் ஒரு 40 கிராம் இருந்துச்சு. அதே மாதிரி பிரண்டை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சைடில் அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு 200 கிராம் பிரண்டை எடுத்துருக்கேங்க. நாம் எவ்வளோ பிரண்டை எடுக்கிறோமோ அதோடைய 2 மடங்கு எண்ணெய் எடுக்கணும். அது மாதிரி தான் இது அளவு. ஸோ மற்ற பொருளெல்லாம் கணக்கு பண்ணி நாம் எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்கள், சுத்தமான நல்ல எண்ணெய். இந்த மாதிரி எண்ணெய் பயன்படுத்தினா தான் நல்லா இருக்கும். அதனால் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க. இதயம் நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்தலாம். 400 கிராம் நல்லெண்ணெய். நான் எல்லாமே இந்த வெயிங் மெஷின்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால தான் இப்போ எம்எல் கணக்கு இல்லாமல் கிராம் கணக்குலேயே நான் எல்லாமே காமிக்கிறேன். பிரண்டை அளவுக்கு எண்ணெய் எடுத்தாச்சு. ஆனால் நாம் முடக்கத்தான் கீரை ஒரு 40 கிராம், அதேமாரி கருவேப்பிலை, மற்ற பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். இன்னும் அதெல்லாம் சேர்த்து ஒரு 50 கிராம் வரும். அதனால் எண்ணெய் கண்டிப்பாக 1/2 லிட்டர் எண்ணெய் இதுக்கு சேர்க்கணும். இப்போ வானொலி வச்சுட்டு 400 கிராம் எண்ணெய் இப்போ முதல்ல சேர்த்துட்றேன் நான். ஏன் நம்ம கரெக்டாக அந்த அளவு எடுக்கணுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதேமாரி ஸ்டவ் என்ன பண்ணுங்கள், மிதமான தீயிலேயே வைங்க. ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஆரம்பத்தில் கூட ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பாதி அளவுக்கு தான் சூடு ஏறி இருக்கணும். அப்போவே நாம் இந்த பிரண்டையை சேர்த்துடலாம். எல்லா பொருளையுமே இடித்து தான் சேர்க்கறது பெஸ்ட்டு. நீங்கள் அப்படியே போடுறத விட அதை இடித்து சேர்க்கும்போது அதோடைய சாறு நல்லா அந்த எண்ணெயில் இன்ஃப்யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
அதனால் நான் இடித்து தாங்க சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், பிரண்டையை அப்படியே சும்மா ஒரு இடிச்சிக்கலாம், ஒன்றும் பாதியுமா. இல்லைன்னா இந்த மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் சும்மா ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுங்க. அதே மாதிரி கீரையுமே முன்ன பின்ன ஒரு இடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் நான். இவ்வளோதாங்க. எதையுமே முழுசாக போடாமல் இது போல் நம்ம சேர்த்துக்கலாம். அதோடைய சாறு எண்ணெயில் நல்லாவே இறங்கும். இப்போ நம்ம எல்லாமே தண்ணி நல்லா இருத்து கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் போட்டதுனால எண்ணெயில் சேர்க்கும்போது வெடிக்காது, அதே மாதிரி எண்ணெயும் தெறிக்காது. இப்போ பாருங்கள், எதுவுமே போட்ட உடனே அப்படியே வறுபடலை. அந்த அளவுக்கு மிதமான சூடு எண்ணெய் இருக்கணும். இது போல் வலி நிவாரணி தைலம் எண்ணெயெல்லாம் செய்யும்போது பொறுமை ரொம்ப அவசியம், கண்டிப்பாக நமக்கு தேவைங்க. எண்ணெயை ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு நம்ம செய்கிறது பயன் இருக்காது. இது முடக்கத்தான் பிரண்டை ரெண்டுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணம் கொடுக்கறது. பாருங்கள், மேலும் நான் ஒரு 100 கிராம் எண்ணெய் இப்போ சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம சேர்த்துருக்க பொருளுக்கும் எண்ணெய்க்கும் சரியாக இருக்குது. அதனால் பிரண்டையோடைய அளவு எண்ணெய் நீங்கள் சேர்க்குற பொருளோட 2 மடங்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பிரண்டையை மட்டுமே வச்சு இந்த எண்ணெயை தயார் செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யலாங்க. பிரண்டையை மட்டுமே வைத்து நீங்கள் செய்யலாம். முடக்கத்தான் கிடைக்காதவங்க பிரண்டை மட்டும் பயன்படுத்துங்க, அதுலேயுமே கொஞ்சம் வேப்பலை கலந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு தட்டி அதில் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வேப்பலை நாம் அடுத்தடுத்து சேர்க்க போகிற பொருள்கள் எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கேரக்டர் கொண்டது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கேரக்டரை இந்த அழற்சி தன்மை இருக்காது. நமக்கு அலர்ஜி ஆகுது, வீக்கம் வருது, செவந்து போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி வலியெல்லாம் இருக்கும் போது அதையெல்லாம் இல்லாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதற்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சில கீரை வகைகள் இருக்குது, சில ஸ்பைசஸ் இருக்குது. எல்லாவற்றிலுமே அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கேரக்டர் உள்ள பொருள்கள் நமக்கு இருக்குது. அதில் இப்போ அந்த மாதிரி ஒரு 4 பொருள் நாம் இதில் சேர்க்கிறோம். இப்போ வேப்பிலை பூண்டு முதல்ல சேர்த்தாச்சு, அடுத்த 2 பொருள் நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், நான் மிதமான தீயிலே வச்சு பொறுமையாக அதை அப்படியே வறுபட விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை நம்ம பாதியிலே வருந்துருச்சு, எனக்கு கலர் ரொம்ப முக்கியம், பச்சை கலராகவே எனக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சி எடுத்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம எண்ணெயை வச்சு பயன்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள், ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை தட்டி எடுக்கிறேன். இந்த மஞ்சள், இஞ்சி, பூண்டு, இந்த லவங்கம் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்ஸ். நம்மளுடைய உணவுகளில் அதுக்காக தான் நாம் இது எல்லாமே தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். நான் ஒரு 10 லவங்கம் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், நல்லா அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு மிதமான தீயில் தாங்க இருக்கணும், தவறி கூட ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. அப்படியே விட்டு இது நல்லா பொரிஞ்சு மொறுன்னு வரணும். பாருங்கள், எப்படி நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த தீயக்கூடாது, அது நல்லா பொரிஞ்சு அந்த ப்ரௌன் கலராக நீங்கள் எடுத்து உடச்சிங்கன்னா அப்படியே மொறுன்னு வரணும். அந்த பக்குவத்துக்கு வரைக்கும், அதாவது எண்ணெயை நாம் முறித்து எடுக்கிறோம், அப்படி தான் சொல்லுவாங்க இதை. அப்போ இந்த மூலிகை எண்ணெய் முறித்து எடுக்கும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதனால் நான் இந்த மாதிரி செய்து தான் இப்போ நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை நாம் வடித்து எடுக்கலாம். எவ்வளோ எண்ணெய் வருதுன்றதையும் நாம் அளவில் பார்க்க போகிறோம். ஏன்னா 500 கிராம் எம்எல் கூட இல்லைங்க, 500 கிராம், அரை கிலோ அளவுக்கு எண்ணெய் நாம் சேர்த்துருக்குறோம், நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். அப்போ இந்த அரை கிலோ எண்ணெய்க்கு எவ்வளோ நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ எல்லாமே கலந்து நம்ம பொறுமையாக அப்படியே பொரிய விட்டு எடுக்கும்போது நல்லெண்ணெயை சாதாரணமாக தொடுறதுக்கும் இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிற எண்ணெய்க்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க. எந்த ஒரு வழவழப்பு தன்மையெல்லாம் கிடையாது, ஆனால் நல்ல ஒரு திக்னஸ், டென்சிட்டி கூடுதலாக தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள், எண்ணெயை நான் இதில் ஊற்றுறேன். எவ்வளோ எண்ணெய் நமக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெயில் நீங்கள் வேணும்னா துளியூண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. இன்னும் அந்த கசடுகள்லேருந்து மிஞ்சி போனால் ஒரு 25 எம்எல் எண்ணெய் வரலாங்க, அவ்வளோதான். பாருங்கள், 275 கிராம் அளவுக்கு நமக்கு எண்ணெய் கிடச்சிருக்குது இப்போது. ஸோ ஒரு 500 கிராம் எண்ணெய்க்கு 300 கிராம் எண்ணெய் தான் நமக்கு ரிசல்ட்டு. அந்த 200 கிராம் எண்ணெயை நம்ம கணக்கில் வைக்க முடியாது. அப்படி தான் நாம் இதை தயார் செய்திருக்கிறோம். பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரி வருது நமக்கு. இதை நல்லா சுத்தமான, கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா முறித்து நம்ம எடுத்துருக்கிறதுனால
6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாங்க. வெளியவே வச்சு பயன்படுத்தலாம். இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. தினமும் இரவு படுக்க போகிற நேரம் வயதானவங்களுக்கு, இல்லை இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கை மூட்டு கால் மூட்டெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஜாயிண்ட் பெயின்ஸ், அந்த இடத்துல நல்ல எண்ணெயை வந்து கையில் எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி செய்து கொடுக்கணுங்க. ரெகுலராக இதை செய்ய செய்ய அந்த எண்ணெயோட தன்மை நம்மளுக்கு உடம்புல ஏற ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல வலி நிவாரணியாக மாறும். அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயை தைலம் மாதிரி 1 நாள் 2 நாள் நான் தேய்ச்சேன் சரியாகலை அப்படி சொல்லவே கூடாதுங்க. மூலிகை எண்ணெய் எப்பொழுதுமே தொடர்ந்து தேய்க்கணும். மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே சித்தா மெடிசன் எல்லாம் 48 நாள் 1 மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தொடர்ந்து தேய்க்கணும். செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிரண்டை முடக்கத்தான் மூலிகை எண்ணெய் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பகிர்ந்துக்கலாம். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட்டும் கொடுங்க. நன்றி.